ப்ரோ கபடி லீக் சீசன் 11 ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் சீசன் 9 சாம்பியன்ஸ். இவங்க சீசன் 10லயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த டீம் தான். பட் இப்போ கேப்டன் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கேப்டன் யாருனும் அனௌன்ஸும் பண்ணல. ஸோ அப்படி இருக்கிற இந்த ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட டீம் இவங்களோட ஸ்குவாடை எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஸ்வாட் அனலைசிஸ் தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் புதுசா ஒரு அசிஸ்டன்ட் கோச்சையும் சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கோச் யாரு, அவர் தமிழகத்தை சேர்ந்தவரா, அந்த அப்டேட்டும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hello every friends, 1 minute please. So friends, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அந்த அசிஸ்டன்ட் கோச் அப்டேட்ல இருந்தே நான் போறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சஞ்சீவ் பலியான் அவர் தான் ஹெட் கோச்சா அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அவர் தான் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ப்ரோ கபடியோட டாப் கோச் லிஸ்ட்லயுமே இருக்காருங்கிறத நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிறவங்க இதுக்கப்புறம் தான் அவங்க சைன் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு அசிஸ்டன்ட் கோச் யாரு அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபெண்டர் தான், அதாவது ஆல்ரெடி ப்ரோ கபடி பிளே பண்ண ஒரு பிளேயரும் கூட. அண்ட் டிராஃபியுமே வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இதே சஞ்சீவ் பலியான் கோச்சிங் பண்ணிட்டு இருந்தப்போ பட்னா பைரட்ஸ் சீசன் 3ல அவருக்கு கீழே பிளேயரா விளையாடி ப்ரோ கபடி லீக் வின்னர் ஆனவர் தான் இந்த டி சுரேஷ்குமார். இப்போ அவருக்கு அசிஸ்டன்ட் கோச்சா அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம்ல. ஸோ தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான், ஒரு கவர் பிளேயர், ஒரு டிஃபெண்டர், அசிஸ்டன்ட் கோச் அண்ட் பிகேஎல் முன்னாடி பிளே பண்ண பிளேயர். கண்டிப்பா ஒரு நல்ல வரலாறு இருக்கு. கோச்சா என்ன பண்ண போறாரு வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். ஸ்குவாட் அனலைசிஸ்க்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, பண்ணுங்க. இந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கு அண்ட் சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் எனேபிள் இருக்கு. ஸோ உங்களோட முடிஞ்ச ஹெல்ப் அது மூலியமா எனக்கு பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க கண்டென்ட்குள்ள போவோம். இந்த ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் டீம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இனாகரல் எடிஷன்ல இவங்க தான் சாம்பியன்ஸ். அதுக்கப்புறமா சாம்பியன்ஷிப் வராமலே இருந்துச்சு. பட் சஞ்சீவ் பலியான் இதை கையில் எடுத்ததுக்கு அப்புறமா டீம் வந்து சூப்பராகவே குரூமா இருந்துச்சு. நிறைய யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்தாங்க. அன்குஷ் சாத்தி, அர்ஜுன் தேஷ்வால் மாதிரியான பிளேயர்ஸ் அவங்க ஃபைன் பண்ணி கொண்டு வந்து அவங்களுக்கு சான்சஸ் கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்ச விதம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. சூப்பராவே டீமை கட்டமைச்சு வச்சிருந்தார் சஞ்சீவ் பலியான். முக்கியமா சுனில்குமாரோட கேப்டன்சி எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அதனால தான் கடைசி 2 சீசன் சூப்பர் டூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடியுமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. பட் சீசன் 9ல சாம்பியன், சீசன் 10லயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கடைசி வரைக்கும் வந்தாங்க. பட் டிராஃபி மட்டும் தான் வின் பண்ண முடியல. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான டீம் இப்போ சுனில்குமார் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வேற ஒரு பிளேயரை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த டீம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்குவாட்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே சொல்லிடுறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஷ்வால், அபிஜித் மாலிக், ஸ்ரீகாந்த் ஜாதவ், விகாஷ் கண்டோலா, நீரஜ் நர்வால், கே தரணிதரன், நவ்நீத், சோம்பீர், ரித்திக் சர்மா இவங்கெல்லாம் இருக்காங்க. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அன்குஷ் சாத்தி, அபிஷேக் கேஎஸ், ரெசாமீர், சுர்ஜித் சிங், அர்பீத் சரோகா, மயங்க் மாலிக், ரவிக்குமார், லக்கி சர்மா, நிதின் குமார், ரினாக் சிங் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் முகமது மாலிக்கி அண்ட் ஆமீர் வாணி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பேலன்ஸ்டான டீமா தான் இருக்கு. ஆனால் இந்த டீமோட ஸ்ட்ரென்த்துக்குள்ள என்ட்ரி ஆகிறேன். இந்த டீமோட ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா ரைடிங் யூனிட் அப்படின்னு கண்ண மூடிட்டு நீங்க தாராளமா சொல்லலாம். ரைடிங் யூனிட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால் அஜித் குமார் காம்போவுக்கு பதிலாக அர்ஜுன் தேஷ்வால் விகாஷ் கண்டோலாவோ ஸ்ரீகாந்த் ஜாதவோ அந்த காம்போவை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இல்ல 3 பேருமே ஆடுறதுக்கான வாய்ப்புமே இருக்கு. அதெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். அண்ட் ஆல்சோ நீரஜ் நர்வால் அப்படிங்கிற ஒரு பிளேயருமே இருக்காரு. ஸோ அவருமே ஒரு நல்ல பிளேயர் தான். அண்ட் அபிஜித் மாலிக் அப்படிங்கிற யங்ஸ்டருமே இருக்காரு. இதனால ரைடிங் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஆட போற பிளேயர்ஸ் அண்ட் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் அர்ஜுன் தேஷ்வாலோட ரீசன்ட் ஃபார்ம் நான் சொல்லி தான் தெரியணுமா, ஏன்னா கடைசி 2 சீசனா அதிகபட்சமான ரைடர்ஸ் இருக்கிற ரைடரா நம்மளோட அர்ஜுன் தேஷ்வால் தான் இருக்காரு. ஸோ அந்த கிரீன் பேண்டுக்கு கண்டிப்பா போட்டி போடுவார் இந்த சீசனும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. எந்த ஒரு இன்ஜரி பிரச்சனையும் கிடையாது. அப்படிங்கும்போது அர்ஜுன் தேஷ்வால் தான் இங்க மெயின். அண்ட் கூடவே ஸ்ரீகாந்த் ஜாதவ் அண்ட் விகாஷ் கண்டோலா மாதிரியான பிளேயர்ஸும் உள்ள ஆடன் ஆயிருக்காங்க. அப்படிங்கும்போது இது இன்னும் கூடுதலான பலத்தை தான் கொடுக்கும் இந்த டீமோட ரைடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். டிஃபென்ஸ் பக்கம் போனோம் அப்படின்னாலுமே டிஃபென்ஸுமே நல்லா தான் இருக்கு. அன்குஷ் சாத்தி இங்க டிஃபென்ஸ்ல இருக்காரு. அன்குஷ் சாத்தி கூடவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ சுர்ஜித் சிங்கும் ஆடானா இருக்காரு. அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் ரேசா மிர்பக் இங்க இருக்காரு. ஸோ அவரோட டிஃபென்ஸுமே ரீசெண்டா ஃபார்ம் நல்லாவே இருந்திருக்கு. அப்படிங்கும்போது ஸோ இந்த டீமோட டிஃபென்ஸ் யூனிட்டும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேலன்ஸா தான் இருக்கு. அண்ட் இந்த டீம் ஆல்ரெடி செட்டில் ஆன ஒரு டீமாவும் இருந்திருக்காங்க போன சீசன்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால இந்த டீம் கண்டிப்பா நல்ல டாமினன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி பார்த்தாலும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க நம்பிக்கையும் இருக்கு. இந்த டீமோட வீக்னஸ்குள்ள என்ட்ரி ஆனோம் அப்படின்னா இந்த டீமோட
வீக்னஸா நான் பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டிஃபென்ஸ். எஸ், ஏன்னா ஆல்ரெடி இவங்க கிட்ட சுனில் குமார் அண்ட் கூடவே சாகுல் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் யூனிட் வச்சிருந்தாங்க. பட் ரெண்டு பேரையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சுனிலுக்கு பதிலாக சுர்ஜித்தை உள்ள எடுத்திருக்காங்க. எஸ், சுர்ஜித்துமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் தான் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும், வெட்ரான் தான், எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சுனில் கொஞ்சம் கூட சுர்ஜித்துக்கு தலைச்சவர் கிடையாது தான். பட் சுர்ஜித்தோட அவசரப்படுற விதம் அப்படிங்கிறது இங்க மேபி பிரச்சனையா வந்து அமையலாம். அண்ட் கேப்டன்சியை பெருசா மிஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா சுனிலோட கேப்டன்சி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல மிஸ் ஆகும். அது இவங்களுக்கு ஒரு பெரிய வீக்னஸா இருக்கும். யாரை கேப்டனா அப்பாயிண்ட் பண்ண போறாங்க? சுர்ஜித் அவ்வளவா கேப்டன்சில ரெக்கார்ட் கிடையாது, பதிப்பிருக்காரு கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கிறப்போ இங்க கேப்டன் யார் வர போறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கு. இந்த டீமோட ரைட் சைடு டிஃபென்ஸ்ல கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு, செட் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ ஓவராலா அந்த டிஃபென்ஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்பினேஷன் செட் பண்ணணும், இவங்க செட் ஆகணும், கேப்டன்சி செட் ஆகணும், யார் கைட் பண்ண போறாங்க அது எல்லாமே இங்க ஒரு பெரிய வீக்னஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பல பேருக்கு காத்துட்டு இருக்கு. முக்கியமா நான் சொல்ல வேண்டியது ஸ்ரீகாந்த் ஜாதவ், விகாஷ் கண்டோலா. ஸோ ரெண்டு பேருமே பிரைமரி ரைடரா தங்களோட கெரியரை ஆரம்பிச்சாலும் இப்போ செகண்டரி இல்ல மூணாவது ரைடரா தள்ளப்படுறதுக்கான கட்டாயம் இருக்கு. ஆல்ரெடி செகண்டரி ரைடரா தான் பிளே பண்ணாங்க இந்த சீசன். அதுக்கு முன்னாடி சீசனும் மூணாவது ரைடராக கூட ஆடி இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ்ல அர்ஜுன் தேஷ்வாலுக்கு அப்புறமா நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஸ்டார்டிங் 7லயும் இருப்பாங்க, சப்ஸ்டியூட்டா வந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ கிடைக்கிற வாய்ப்பை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து தன்னோட முன்னேற்றத்தை மட்டும் பார்த்தாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். அவங்களுக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இங்க காத்துட்டு இருக்கு. யங்ஸ்டரான அபிஜித் மாலிக் மாதிரியான பிளேயர்ஸுக்கும் இங்க ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அர்ஜுன் தேஷ்வால் மட்டும் தான் இங்க பிரைமரியா இருக்காரு அப்படிங்கும் போது. அண்ட் கூடவே இங்க டிஃபென்ஸ் யூனிட் பக்கம் வந்தோம் அப்படின்னா சோ டிஃபென்ஸ் யூனிட்ல லக்கி சர்மா மாதிரியான பிளேயர்ஸுக்கு சான்சஸ் கிடைக்கும்னு தோணுது எனக்கு. சோ அந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, அதாவது ரவிக்குமார், லக்கி சர்மா, அர்பித் சர்மா அந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்குலாம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்களும் அதை சான்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ என்ன பண்ண போறாங்க இந்த பிளேயர்ஸ்லாம் அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம காத்திருந்து தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நாம த்ரெட்ஸுக்குள்ள என்ட்ரி ஆகும். த்ரெட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீம்ல இருக்கிற த்ரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் யூனிட் ரொம்ப பலமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலையுமே அவங்க ரெண்டு பேரையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸ்ரீகாந்த் ஜாதவ், விகாஷ் கண்டோலா. அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் டவுன் அப்படிங்கிறது இந்த டீமுக்கு பெரிய பிரச்சனையா வந்து அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. தனி ஆளா அர்ஜுன் தேஷ்வால் மட்டுமே போட்டி போடுற மாதிரி அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ இங்க நான் எடுத்து வைக்கிற த்ரெட்ஸா இருக்கு. அதாவது ரைடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஷ்வால் ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். மற்றபடி நீங்கள் தேடி பார்த்தாலும் எண்ணி பார்த்தாலும் அங்கே எந்த ஒரு ரைடருமே ஃபார்மில் இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ரைடர்ஸ் தான் பேக்கப்க்கு எடுத்துருக்காங்க. அஜித் குமாரை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க, அது கொஞ்சம் பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்கலாம். பட் இங்கே அதுக்கு பேக்கப்பாக பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. பட் அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் கேள்விக்குறியில தான் இருக்கு. ஸோ அது ஒரு த்ரெட்ஸா இருக்கலாம். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுர்ஜித் சிங்கோட அவசரப்படுற அந்த புத்தி அப்படிங்கிறது அதுவும் இவங்களுக்கு த்ரெட்ஸா வந்து அமையலாம். ஏன்னா இங்க டிஃபென்ஸ் யூனிட்டே கைட் பண்ற இடத்துல அவர் இருக்கும்போது அவரே தப்பு பண்ணாரு அப்படின்னா அது ஒட்டுமொத்த டிஃபென்ஸ் யூனிட்டையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு த்ரெட்டுமே இங்க இருக்கு. ஸோ ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசி ஒரு சில சீசன்களா சூப்பர் டூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க சஞ்சீவ் பலியானோட கோச்சிங் கீழே. ஸோ இப்போ டி சுரேஷ்குமார் ஆடானா இருக்காரு, அதுவுமே அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பலத்தை கொடுக்கும். அண்ட் இந்த ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இந்த சீசன் கொஞ்சம் சொதப்புவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. டீமை வந்து ரீபில்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. சுனில்குமார் ரிலீஸ் பண்ணது ஒரு பெரிய தப்பு அப்படிங்கிறத உணர்வாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு என்னமோ ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இந்த டைம் பிளே ஆஃப் போக மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்டா சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.